அது எப்படி மூட்டு எலும்பு தெரிஞ்சதை உடனே பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மூட்டில் வலி இருக்கணுன்னே அது மூட்டு எலும்பு தெரிஞ்சு தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே அலைன்மெண்ட் தான். உங்களுக்கு தையங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான மசில் குவாட்ரிசெப்ஸ். அந்த குவாட்ரிசெப்ஸ் அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் நீல ஸ்ட்ரெயின் இருக்காது. நீல ஸ்ட்ரெயின் இல்லாட்டினா நீல பெயின் இருக்காது. அப்படி தான் கான்செப்ட். ஸோ அந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் நல்ல அலைன்மெண்ட்டை சரி பண்ணி எத்தனையோ பேர் கொடுக்குறோம். இமிடியேட்டாக அவங்களுக்கு 50% ரிலீஃப் இருக்கும். மாடிப்படி உடனே கூட ஏற வச்சு செக் பண்ணுவோம். அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம எக்ஸாம் பண்ணிட்டு ஸ்பர் ஃபார்மேஷன் வரும். ஸோ அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இப்படிங்கிறது ஒரு பக்கம் கான்செப்டாக இருந்தாலும் இதுவும் மசில் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பேக்கில் இருக்கக்கூடிய நம்ம காஃப் மசில் அலைன்மெண்ட் மாறுனுச்சுன்னா உங்களுக்கு ஹீலில் பெயின் வரும். ஸோ அதை அங்கேயே நோட் பண்ணி அவங்கள படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணி அதை உடனே நிவர்த்தி பண்ணி மேனிப்புலேட் தரப்புமா பல பேர் அதில் பயன்பாடு அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப பேருக்கு இந்த ரேடியேட்டிங் பெயின் ரேடியஸ்னால் அதே தான் பெண்களுக்கு வரக்கூடியது. பெண்கள் ஆண் பெண் யாருக்கு வேணுமானலாம் பெண்கள் நிறைய சஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா மசில் வீக் ஆகுறது டியூ டு ஹார்மோன்.